டவுன் காஜியார் முகமது இஸ்மாயில் லப்பை சாஹிப் மற்றும் வேலூர் சாஹிப் அம்பா அவர்களை பற்றி நினைவுபடுத்த ஏ முகமது நூர் சிராஜி ஹசரத் அவர்களை அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العلي العليم. லொஹருடைய தொழுகை நேரம் 2 மணி என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பின்னால் மூத்த மாபெரும் அறிஞ பெருமக்கள் இருவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எனக்கு டவுன் ஹாசியார் அவர்களை குறித்தும் வேலூர் சாஹிப் அம்பா அவர்களை குறித்தும் பேசும்படி பணிக்கப்பட்டிருப்பதினால் கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சில தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் இப்போ உள்ள ஜெனரேஷன் இளைஞர்களுக்கு இவருடைய வரலாற்று குறிப்புகள் தெரிவதற்கு அதிகம் வாய்ப்பில்லை என்பதின் காரணத்தினால் அவருடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். டவுன் ஹாசியார் உண்மையிலேயே நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மெய் சிலிர்க்க வைக்கிறது. மிகப்பெரிய அரபு கலாச்சாரையில் படித்து பட்டம் பெற்ற முஃப்திகளோ மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களோ அல்ல. நம்ம மதரசாவுக்கு அனுப்புறோம் பாருங்க, காலை மாலை மதரசா, ஆரம்ப பாடசாலை, அந்த மதரசாவில் படித்தவர்கள் தான். ஆனால் அந்த அளவுக்கு மார்க்க விற்புள்ளவர்களாக, மார்க்கத்திலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அவர்களை இவங்க யாருன்னு சொன்னா சின்ன நூர் முகமது அவருடைய மகனாரில் 2வது நபராக வரக்கூடியவர்கள் தான் ஹாஜி முகமது இஸ்மாயில் லப்பை சாஹிப் அவர்கள். ஏறக்குறைய அவர்களுடைய அந்த வயதிலேயே நமது கீரனூர், பெருச்சுவாலயம், மேல்கரை பற்றி சுற்றுவட்ட ஊர்களுக்கு ஹாஜியாக அவர்களை நியமிக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அக்காலத்திலே ஆங்கிலேய ஆட்சி நெல்லை, ராமநாதபுரம் மற்றும் சுற்றுப்பட்ட மாவட்டங்களில் ஆட்சி செய்த ஆங்கிலேய பிரபுகள் அவர்களுக்கு ஹாஜியுடைய பட்டத்தை கொடுத்து அவர்களை கௌரவிப்பதை நாம் வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் அவருடைய கல்வி புரட்சியை பார்க்கக்கூடிய நேரத்திலே நமதூர் என்பது சாதாரணமான ஊர் அல்ல. சுற்றுப்பட்டார மாவட்டங்களிலேயே எல்லாவற்றிலும் மிக சிறப்பும் அந்தஸ்தும் வாய்ந்த ஒரு ஊராகத்தான் கீரனூர் இருந்திருக்கிறது. சொல்லி காட்டுவார்கள், மதுரை, புதுநகரம், வழுத்தூர் போன்ற ஊர்களிலிருந்து நமது ஊரிலே வந்து டவுன் ஹாசியார் அவரிடத்திலே கல்வி பயின்று சென்றிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே கல்வி பயின்ற மாணவருடைய ஒழுக்கங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், பாங்கு சொல்லிவிட்டால் முன் வரிசையில் வந்து அமர்ந்து விடுவார்களாம். அப்ப அவருடைய சொல், செயல், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும், அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அந்த மாணவர்களை அப்படி உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு தடவை மாணவர்களுக்கு முன் அறிவிப்பு செய்யாமல் விருந்துக்காக வேண்டி அழைப்பு கொடுத்து விட்டார்களாம். அந்த நேரத்தில் டவுன் ஹாஸ் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன நீங்கள் முன் அறிவிப்பு இல்லாமல் இப்படி மாணவர்களுக்கு விருந்து அழைக்கின்றீர்கள் என்பதாக நயமான முறையிலே அவர்கள் சொன்னதாக அவருடைய வரலாற்றை நாம் பார்க்க முடிகின்றன. ஒரு தடவை எல்லோருக்குமே ராலம்பா என்பதாக சொல்வோம், KNS முகமது இஸ்மாயில் லப்பை சாஹிப் அவர்கள் வெளியூர் பயணமாக செல்ல இருந்த நேரத்திலே டவுன் ஹாசியார் இடத்திலே சென்று, இது மாதிரி நான் வெளியூர் பயணம் செல்ல இருக்கிறேன், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார். அப்பொழுது ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். யார் உங்களிடத்தில் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் எல்லோருக்குமே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்பதாக. அந்த நேரத்திலே நமது பெரிய ராதம்பா KNS அப்துல் ரஹ்மான் லப்பை சாஹிப் அதுக்குள் நினைக்கிறார்களாம், என்ன இந்துக்களுக்கும் நம்ம கொடுக்கணுமா? ஹாசியார் அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சொல்றாங்களே, ஒரு இந்து வந்து கேட்டாலும் நாம் கொடுக்க வேண்டுமா என்பதாக மனதுக்குள் எண்ணுகின்றார்கள். என்னதுதான் மாத்திரம். உடனே காசி அவர்கள் அப்துல் ரஹ்மான் லப்பை சாஹிபிடத்தில் சொல்லுகிறார்கள்,
ஒரு காஃபிர் வந்து கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டும். உனக்கு ஒரு தீங்கு செய்தவன் வந்து கேட்டாலும் நீ என்ன செய்வன்? அவர்களுக்கு தர்மம் செய்ய என்பதாக சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அப்துல் ரஹ்மான் லப்பை சாஹிப் நினைக்கின்றார்கள், நான் மனதுக்குள் நினைத்தது எப்படி இவர்களுக்கு தெரிந்ததோ என்பதாக அவர்கள் அந்த நேரத்திலே யோசிப்பதாக வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் தஹஜ்ஜத் இல்லாதவருடைய இரவுகளையே பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரவு வணக்கங்கள் மிகுதியாக அவர்களுடைய வாழ்க்கையில் தொழுது வந்ததையும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். அதுபோன்று ரமலானில் இஅ்திகாஃப் என்பது அவருடைய வாழ்க்கை பூராவும் கடைசி 10 நாட்களில் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்ததாகவும் நாம் பார்க்கிறோம். அதுபோன்று MMPS மஸ்ஜித் மர்சா அந்த பரிபாலன சபை பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி அவருடைய முயற்சியும் பெருமளவில் இருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அவருடைய இறுதி கட்ட காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதியவர்களாக பூமா நபி மீது உர்தா ஷரீப் படித்த நிலைமையிலே அவருடைய 91வது வயதில் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறைந்திருக்கின்றார்கள். இந்த வரலாறுகளை சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு ஒரு படிப்பினை. அந்த இறைநேசர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்று நாம் வாழ வேண்டும். இந்த மண்ணில் தான் அவர்களும் வாழ்ந்தார்கள், மார்க்க சேவை செய்தார்கள். இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரத்திலே மற்ற பிராணிகளை போன்று இல்லாமல் ஏதாவது ஒரு அடிச்சுவற்றை வைத்து விட்டு செல்லணும். ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது, இடையிலே ஒரு கல் காலியாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கு ஒரு அடையாளம் தெரிகிறது. அதுபோன்று நாம் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். என்னால எதுவுமே செய்ய முடியாது என்பதாக யாரும் சொல்ல முடியாது. கல்விமான்கள் கல்விகளின் மூலமாக, ஆட்சியாளர்கள் ஆட்சியின் மூலமாக, பொருளாதார நிபுணர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக, ஒண்ணுமில்லாத தன்னுடைய ஆலோசனையின் மூலமாக இந்த மார்க்கத்திற்கு நாம் செய்ய வேண்டும். அது பின்னுள்ள மக்களுக்கு அது ஒரு பிரயோஜனத்தை தர வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் வருவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.